ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் உங்கள் கூட டெஸ்டிமோனி ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் ஏசப்பா எனக்கு செய்த காரியங்களை, அற்புதங்களை, ஏசப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு, ஏசப்பா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, ஏசப்பா எனக்கு என்ன செய்தாங்க, அதெல்லாம் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினேன். நான் சின்ன வயதாக இருக்கும்போது, நான் ஒரு 6-7 அந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது நான் பேட் டச்சஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன வயசில் நான் அப்படி ஃபேஸ் பண்ணனால எனக்குள்ள பயம், அதுக்கப்புறம் பேட் தாட்ஸ் இதெல்லாம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் வர வர என்னாச்சுன்னா என் லைஃப்பில் சீக்ரெட் சின்ஸ் என் லைஃப்பில் வந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் போனோகிராஃபி என் லைஃப்பில் வந்துச்சு. நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கூட சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறேன். இந்த தாட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு டார்மெண்டிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2014 ஏசப்பா என்னை என்கவுண்டர் பண்ணும்போது இந்த பாவம் எல்லாமே ஏசப்பா எடுத்து போட்டாங்க. நான் சினிமாவுக்கு அடிக்ஷனாக இருந்தேன், வீடியோ கேம்ஸுக்கு நான் அடிக்டடாக இருந்தேன். ஏசப்பா என்னை சந்திக்கும்போது இந்த எல்லா பாவத்திலருந்தும் ஏசப்பா எனக்கு விடுதலையாக தந்தாங்க. அந்த குட் நியூஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு விரும்பினேன். ஏசப்பா இல்லாத ஒரு லைஃப், அது பாவமான ஒரு லைஃப், அது லுக்வார்ம் லைஃப், அது ஒரு அன்காட்லி லைஃப். ஆனால் ஏசப்பா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் ஏசப்பா எனக்கு தந்தாங்க. அவருக்காக வாழணுங்கிற ஒரு ஆசை ஏசப்பா எனக்கு தந்தாங்க. அவருடைய அன்பை நான் பார்க்கும்போது, ஏசப்பாவுடைய அன்பை நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏசப்பா எனக்கு தந்தாங்க. ஏசப்பாவோட அந்த ஹனிமூன் ஸ்டேஜஸை நான் ஏசப்பாவோட நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் அது. அப்போ நான் சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த டைம். அப்போது ஏசப்பா அவங்க சின்ன பிள்ளைங்களோட பேசணும், அவங்களும் ஏசப்பாவோட அன்பை பார்க்கணும், அந்த ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா இன்னும் நான் ஏசப்பாவை இன்னும் நான் ஆசையாக தேடிட்டே இருந்தேன். நான் காலையில் பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பேன். பாட்டு, பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். இப்படி ஒரு நாளைக்கு 3 times மோஸ்ட்லி நான் பைபிள் தான் வாசிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இருக்கும்போது, அப்படி நான் வாசிச்சுட்டு இருந்தாலும் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் இல்லைங்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். அன்பு காட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பொறுமையாக இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் நான் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் நான் கோவமாவோ, நான் ஏதாவது கோவமாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது நான் ஏசப்பாவுக்கு பிடிக்காதது நான் செய்யும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் இப்படி பண்ணுறேன், கோவமாக இருக்கிறேன், கோவப்படுறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் எனக்குள்ளே இல்லை நான் பார்க்குறேன். நான் ஏசப்பா என்கிட்ட அன்பே இல்லை. நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு தான் நான் விரும்புகிறேன், அன்பாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. அந்த மாதிரி நான் ஏசப்பாட்ட போய் கேட்டிருக்கிறேன். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் என் மைண்டில் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸை நான் பார்த்தேன். அப்போது ஏன் எனக்குள்ளே இவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, அது ஒரு ஃபாரின் தாட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு அப்போது தெரியாது. நான் ஸ்பிரிச்சுவலி நான் பேபியாக இருந்ததுனால எனக்கு ஸ்பிரிச்சுவல் வார் பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அப்படி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நான் ஏசப்பாவை சந்தித்தேன், அவரோட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா என்ன, பிசாசு நம்ம மைண்டில் எப்படி பேட்டில் ஃபீல்டு, மைண்ட் ஒரு பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ நான் இப்படி நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப எம்ப்டியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் நான் ஒரு வாய்டை ஃபீல் பண்ணுறேன். ஏசப்பாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்ச மாதிரியும் இல்லை, ஆனால் நான் சும்மா பைபிள் வாசிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் லைஃப்பில் சேஞ்சஸ் இல்லை, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை. அப்போது பிசாசுடைய பொய்கள் என் மனதில் என்ன வந்தது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கூட இல்லை, நீ உண்மையிலேயே அவருடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா நீ பரிசுத்த ஆவியானவர்னால் நிரப்பப்படலை அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளே வரும்போது, அதுவும் நான் என்னுடைய எண்ணங்கள்னு தான் நினைக்கிறேன். அது பிசாசுடைய பொய்கள்னு கூட எனக்கு அப்போ தெரியாது.
ஆனாலும் நான் ஏசப்பாவை தேடிட்டே இருக்கிறேன். சம்டைம்ஸ் எந்த மாதிரியான தாட்ஸ்னால் யூ ஆர் நாட் ஒர்தி டு லீவ், அந்த மாதிரி கூட தாட்ஸ் சம்டைம்ஸ் வந்திருக்கு. அப்போது இன்னும் நான் ஏசப்பாவை நான் தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு வில்டர்னஸ் சீசனில் நான் இருக்கிறேன். அப்போது நான் 2021 நான் ஏசப்பாவை நான் ரொம்ப ஆசையாக நான் தேடிட்டுருக்கிறேன். அப்போது நான் யூடியூப்பில் அத்தனை மெசேஜை நான் பார்த்துட்டேன். அவ்வளோ எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுனா எப்படி, நான் எப்படி அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்கணும்னா எப்படி, அவரால் நான் நிரப்பப்படணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டுருக்கிறேன். அப்போது ஒரு இங்கிலீஷ் மெசேஜை நான் பார்க்குறேன். அது ஒரு 1.5 hour மெசேஜ். அதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் மெசேஜ் கேட்டதும் இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் அந்த மெசேஜை நான் 1.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த மெசேஜை நான் கேட்டு முடித்த உடனே நான் அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா என்னை அவருடைய ஆவியினால் நிரப்புனாங்க. ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் ஏசப்பாவோட. அன்னைக்கு ஏசப்பாவை அந்த அப்படி ஒரு என்கவுண்டர், அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நான் பெற்றுக்கொள்ளும்போது பிசாசுடைய பொய்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு. என்னென்னா, நீ அவருடைய பிள்ளை இல்லை, அவர் உன்னை நேசிக்கலை, அவர் உன்னை கைவிட்டார் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு இல்லை, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, அவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அன்னைக்கு ஏசப்பா தந்தாங்க. இன்னும் நான் அப்படி ஏசப்பாவை நான் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். எப்படி ஜெபிக்கணும்னு கூட எனக்கு அப்போது தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் அப்போ அந்நிய பாஷையில் தான் ஃபுல்லாக ஜெபிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னும் நான் ஏசப்பாவை ஆசையாக தேடிட்டே இருந்தேன். அப்போது ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருக்கும்போது கேத்ரின் குல்மன் பற்றி பேசினாங்க. ஒரு உமன், அவங்க பரிசுத்த ஆவியானவர்னால் நிரப்பப்பட்டு அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கும் அவங்க யார், அவங்களோட மெசேஜ் கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அப்படி நான் சர்ச் பண்ணும்போது தான் அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக்கோட மெசேஜஸ் அதில் வந்துச்சு. அப்போ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாமே நியூ டாக்ட்ரின்ஸாக இருந்துச்சு, நியூ வைன் டாக்ட்ரின் அது. அப்போ எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஸ்பிரிட் அவ்வளோ ஏதோ நான் என்னோடய ஸ்பிரிட் ஃபில்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியானவர்கிட்ட நான் அப்படி சொல்கிறேன், அப்போ நான் தவறான எந்த ஒரு டாக்டரின்குள்ளேயே நான் போயிடக்கூடாது. ஏன்னா நான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியாக நான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் ஏசப்பாவை ஒவ்வொரு சீசன்லேயும் ஏசப்பா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில் நான் இருந்திருக்கிறேன். நான் அவங்களோட மெசேஜை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கிறேன். ஆனால் இந்த டைம் வந்து அவங்க இங்கிலீஷ் மெசேஜ், அதுவும் நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப கேட்டதில்லை. அப்போது நான் இது எல்லாமே புதுசாக இருக்கேன், நான் இந்த இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு அது குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக நான் அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக் மெசேஜை நான் பார்த்துட்டே இருந்தேன். அங்கே நான் அந்த மெசேஜ்லாம் கேட்கும்போது எனக்கு அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் நான் அப்படி கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் அங்கே கேட்குறேன், கோபம் பிசாசுடைய பொய் அப்படின்னு சொல்லி, பேட் தாட் வந்து பிசாசுடைய பொய் அப்படின்னு சொல்லி, சிக்னஸ் வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது. எல்லாமே கோபமாக இருக்கலாம், ஒரு பொறாமையாக இருக்கலாம், பேட் தாட்டாக இருக்கலாம், அது ஒரு ப்ரைட்ஃபுல் தாட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது பிசாசுடைய பொய் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அதை நான் ரிஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான்ற வார்த்தைக்கு அர்த்தமும் எனக்கு தெரியாது. அதை நான் எப்படி அப்ளை பண்ணணும், நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்படி தான் நான் இருந்தேன். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் நமக்கு சொந்தமானது இல்லை, கர்த்தர்கிட்ட இருந்து வரலை இந்த எண்ணங்கள்லாம் அப்படின்னு நம்ம பார்த்து அதெல்லாம் கேப்டிவ் பண்ணி ஏசப்பாட்ட கொடுக்கணும். அதெல்லாம் அந்த எண்ணத்தெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு நாள் நானும் என் கணவரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ எனக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்போது நான் நினைக்கிறேன், எனக்கு அப்போது இந்த டீச்சிங்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, கோபம் வந்து பிசாசு இடத்துலேருந்து வருது. இப்போ நான் அதை ரிஜெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இப்போ அந்த கோபமான அந்த உணர்ச்சிகளை நான் இப்போ என்னுடைய கோபம்னு நினச்சி நான் அதை அக்செப்ட் பண்ணி நான் இப்போ கோபமாக 4 வார்த்தைகளை நான் பேச போகிறது கிடையாது. நான் இப்போ இதை நான் ரிஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோபமான இந்த தாட், இந்த ஒரு எமோஷனை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கணவரை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, அந்த கோபமான ஃபீலிங்ஸ் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, எனக்குள்ளே என்ன தாட் வந்துச்சுன்னா, இப்போ இந்த டைம் பிசாசு என் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது, இந்த கோபத்தை நான் என் லைஃப்பில் நான் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜீல் எனக்குள்ளே. நான் அப்போது என் கணவரை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன அந்த செகண்ட் அந்த கோபம்ன்ற அந்த ஃபீலிங் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் லிட்ரலாக இதை நான் அப்ளை பண்ணி நான் அவ்வளோ சந்தோஷமாக நான் இதை அப்புறமா லேட்டராக நான் அவங்க கணவர் இடத்துல நான் இதை ஷேர் பண்ணேன். அப்போது எவ்வளோ
பிசாசு நம்மளோட மைண்டில் அவனோட பொய்கள் எவ்வளோ இருக்குது, இப்படி ஒவ்வொன்றா எஸ்ஸப்பா கேப்டிவ் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தந்தாங்க. இதெல்லாம் நான் அப்போஸ்டல் கேத்ரின் குரிக்கோட டீச்சிங்ஸ்லேருந்து தான் நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். அது கோவமாக இருக்கலாம், அது கவலையான எண்ணங்களாக இருக்கலாம், இல்லைனா பெருமையான எண்ணங்களாக இருக்கலாம், அது ஒரு பேட் தாட்டாக இருக்கலாம். எது வந்தாலும் அதை அவ்வளோத்தையும் கேப்டிவ் பண்ணுறேன், ஏசப்பாட்ட கொடுக்குறேன். இந்த தாட் என்னோட இது கிடையாது, இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏசப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. அது எத்தனை தடவை வந்தாலும், எத்தனை தடவை கோவம் வந்தாலும் ரிஜெக்ட், எத்தனை தடவை எப்படி ப்ரைட்ஃபுல் தாட்டாக இருக்கலாம், என்ன தாட் வந்தாலும் ரிஜெக்ட், அது அப்படியே டிமினிஷ் ஆகிறத நான் இப்போ பார்க்க முடியுது. இன்னொன்று ரினவுன்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். என் லைஃப்பில் டெவில்ஸ் போர்ஷன் என்ன இருக்கோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் என்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி ப்ரைடை நான் ரினவுன்ஸ் பண்ணுறேன், ஆங்கரை நான் ரினவுன்ஸ் பண்ணுறேன், இந்த நெகட்டிவ் தாட்ஸை நான் ரினவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் லைஃப்பில் நான் என்னென்ன பார்க்குறேனோ, திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு அது தெரியும், என்ன எனக்குள்ள ஒரு ஜெல்லசி தாட் எனக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, நான் இந்த ஜெல்லசி தாட்டை நான் ரினவுன்ஸ் பண்ணுறேன், இந்த ஜெல்லசி எனக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக நான் ரினவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை தந்தாங்க. எது வந்தாலும் அது கர்த்தரிடத்துலேருந்து வராத எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ரினவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை ரினவுன்ஸ் பண்ணி அதிலிருந்து ஏசப்பா ஒவ்வொன்றா ஃப்ரீடம் தந்தாங்க. ஒரு கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பேட் தாட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை ரினவுன்ஸ் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ண ஏசப்பா அதிலிருந்துலாம் ஒரு ஃப்ரீடம் ஏசப்பா தந்தாங்க. நம்ம ஏசப்பாவை போல் மாறுறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். ஏசப்பா அப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவரை போல் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஏசப்பாவை குறித்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ள. கர்த்தர் மேலேயே எனக்கு சில நேரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லாதது போல் நான் உணர்ந்தேன். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவரை நம்பலாமா, அவர் நல்லவர்னு எனக்கு தெரிஞ்சாலும் என்னோடய சுச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது என்னோடய வில்டர்னஸ் டைமில் நான் கர்த்தர் நல்லவரான்ற அந்த கேள்வி எனக்குள்ளே சம்டைம்ஸ் வந்திருக்கு. ஆனால் 5F சர்ச் வந்ததுக்கப்புறம் கர்த்தரை குறித்த சரியான அறிவு எனக்குள்ள, அவரை நான் சரியாக பார்க்குறதுக்கு எனக்கு அவரை பற்றி நான் இன்னும் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் என் மேலே. அதனால தான் அவர் என்னை 5F சர்ச்சுக்கு ஏசப்பா என்னை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 5F சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ அப்படி தான் நான் சொல்ல முடியும். என் மைண்டில் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம், ஒரு சவுண்ட் மைண்ட். ஏசப்பா என் ஹார்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண காரியங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அற்புதங்கள். அது மனுஷரால் கூடாது, அது ஏசப்பாவால் மட்டும்தான், அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய வார்த்தையினால். ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள நான் ஒவ்வொரு ஏரியாஸாக நான் விடுதலையாக நான் பார்க்குறேன். என் லைஃப்பில் அவருடைய குட்னஸை நான் பார்க்குறேன், அவரோட ஃபெய்த்ஃபுல்னஸை நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு அவர் மேலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நான் வளர்ந்துருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் வளரேன். அவர் எனக்காக எல்லாம் செய்வார். அவர் எல்லாமே எனக்கு நன்மைக்கு எதுவாக செய்வார். அவர் என் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள். அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை ஏசப்பா எனக்கு தந்தாங்க. அதே மாதிரி நான் யார் அப்படிங்கிறது, என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்ன, கர்த்தருக்குள்ள என் அடையாளம் என்ன, நான் அவருடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸை எனக்கு தந்தாங்க. நான் என் வாழ்க்கையை நான் அவருக்குன்னு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளைங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம். நான் வேல்யூபிள், அவரை நான் அழகாக படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏசப்பா மேலே. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் நான் எல்லாம் புதிதாயின்னு அவர் என்னை பார்க்கும்போது நான் என்னை நீதிமானாக பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ட்ரூ ஐடென்டிட்டி, ராயல்ட்டி, அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. அதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏசப்பா எனக்கு அதில் தந்தாங்க. இன்னும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள. அவரை பிரியப்படுத்துகிறதா எனக்கு வேணும், அவரோட இருதயத்தை நான் தொடணும், அவர் என்னை பார்த்து பெருமைப்படணும். அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்போஸ்டல் கேத்ரின் குரிக் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட மெசேஜை நான் அவ்வளோ கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் கேட்குறேன்னு நான் நினைக்கிறேன். என் லைஃப்பில் அப்படி நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். ஹியூமிலிட்டியை நான் பார்க்குறேன். நான் ஏசப்பா கிட்டே நான் கேட்டேன், ஏசப்பா நான் ஹம்பிளாக இருக்கணும் ஏசப்பா, ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ ஏசப்பா நான் என்றைக்கும் ரைட்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி
அப்போ எப்படி ஹம்பிள் பண்ணும் அப்படின்னு சொல்லி எஸ்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. பரிசுத்தாவியானவரின் கனிகள் அதெல்லாம் எஸ்பா எனக்குள்ளே உருவாக்குறதை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப நாளாக நான் வந்து பைபிள் ரீட் பண்ண முடியாமல், ப்ரேயர் பண்ண முடியாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் 5F சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் மறுபடியும் நான் இப்போ பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் அது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியாக இல்லாமல் ஏசப்பாவோட ஒரு உறவு. மறுபடியும் ஏசப்பாவை ஒரு நாள் நான் ஏசப்பாட்ட இப்படி கேட்டேன், ஏசப்பா நான் உங்களை ஆவியோட உண்மையோடு நான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக் அன்றைக்கி தான் டிக்ளேர் பண்ணாங்க, இப்படி நீங்கள் இனிமேல் கர்த்தரை வந்து ஆவியோட உண்மையோடு நீங்கள் தொழுது கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. நான் எனக்காகவே ஏசப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் அன்றைக்கி தான் ஏசப்பாட்ட நான் அப்படி கேட்டேன், நான் தேங்க்யூ ஏசப்பா, நீங்கள் அப்படி எனக்கு உங்களை ஒர்ஷிப் பண்ணுற ஒரு கிருபை எனக்கு தந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் இன்றைக்கி ரிசீவ் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நான் ஒர்ஷிப் பண்ணும்போது கர்த்தர் நல்லவர்னு நான் பாடும்போது எஸ் அவர் நல்லவர்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவரை பாடும்போது அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர் அப்படின்னு பாடும்போது எஸ் அவர் அப்படி தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக அவரை பாட முடியுது. ஏசப்பா என் ஹார்ட் அப்படி ஒவ்வொரு நாளும் மோல்ட் பண்ணுறாங்க. என்னோடய மைண்டில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய ஃப்ரீடம், சோஷியல் ஆன்சைட்டியிலேருந்து ஒரு ஃப்ரீடம் ஏசப்பா தந்திருக்காங்க. நான் யாரையாவது பார்த்தேன்னா பேசுகிறதுக்கெலாம் நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். ஆனால் ஏசப்பா அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய சேஞ்சஸ் என்னுடைய பிஹேவியரில், என்னுடைய வார்த்தையில், என்னுடைய ஹார்ட்டில். எப்படி பிசாசுடைய பொய்கள் வரும்போது நம்மளை பொல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிசாசு வரும்போது இந்த இம்பியூர் தாட்ஸ், அது ப்ரைடாக இருக்கலாம், அது ஜெல்லஸியாக இருக்கலாம், மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு தாட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வரும்போது அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி எப்படி நம்ம பியூராக நம்ம ஹார்ட்டை காத்துக்கொள்ளணும், அந்த இதை எஸ்பா சொல்லி தந்தாங்க. அவ்வளோ நிறைய சேஞ்சஸ் ஏசப்பா என் லைஃப்பில் செஞ்சுருக்குறாங்க. நிறைய நுகங்களை ஏசப்பா முடிச்சிருக்கிறாங்க என் லைஃப்பில். மைண்டில் அவ்வளோ ஃப்ரீடம் ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க. இந்த குட் நியூஸை ஏசப்பா பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தந்த இந்த குட் நியூஸ், அதுக்கப்புறம் மைண்டில் அவ்வளோ ஃப்ரீடம் தந்தது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு நான் விரும்பினேன். ஏசப்பா வந்து எனக்கு செய்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் செய்வாங்க. ஏன்னா ஏசப்பா இல்லாத ஒரு லைஃப் அது வெறுமையான ஒரு லைஃப், அது ஆபத்தான ஒரு லைஃப். ஆனால் ஏசப்பாவுக்கு லைஃப்பை சரண்டர் பண்ணும்போது ஏசப்பாவோடு நடக்கிற ஒரு லைஃப், அது ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப், அது எட்டர்னிட்டி, அது லைஃப் ஆஃப் எட்டர்னிட்டி. அது இன்றைக்கி இந்த குட் நியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். நீங்களும் ஏசப்பாவை தேடுங்க. நான் 5F சர்ச்சில் உள்ள மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். நீங்களும் உங்களை பொசிஷன் பண்ணும்போது, நான் ஒவ்வொரு நாளும் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் லைவாக இருக்கலாம், ரீப்ளேஸாக இருக்கலாம், அது நான் அட்டன் பண்ண ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்குள்ளே நிறைய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அற்புதங்களுக்கு மேலே அற்புதங்களை நான் என் லைஃப்பில் நான் பார்க்குறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏசப்பா உங்களுக்கும் செய்வாங்க. தேங்க்யூ.